வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். பரதன் பரிவாரத்துடன் பாரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கிச் சென்றான். பிரயாகவனம் போய் சேர்ந்ததும் சிறிது தூரத்தில் ரம்யமான ஒரு சோலையும் அதன் மத்தியில் பர்ணசாலையும் இருக்க கண்டார்கள். அதுவே பாரத்வாஜ ரிஷியின் ஆசிரமம் என்று அறிந்து பரதன் தன் பரிவார கூட்டத்தை நிற்கச் சொல்லிவிட்டு வசிஷ்டர் முதலிய மிக முக்கியமான பெரியவர்களுடன் அடக்கமாக சென்றான். தன்னுடைய பட்டாடை, வில், அம்பு, கத்தி முதலிய க்ஷத்திரிய வேஷங்களை கழற்றி வைத்துவிட்டு வசிஷ்ட முனிவரை முன்னிட்டு கொண்டு காலால் நடந்து சென்றான். பிறகு மந்திரிகளையும் ஓரிடத்தில் நிற்க சொல்லிவிட்டான். வசிஷ்டரை மட்டும் கூட அழைத்துச் சென்றான். வசிஷ்டரை கண்டதும் பாரத்வாஜர் ஆசனத்திலிருந்து எழுந்தார். சிஷ்யர்களை ராஜகுமாரனுடைய பாதத்திற்கு ஜலம் கொண்டு வரச் சொல்லி வசிஷ்ட முனிவரை எதிர்கொண்டார். பரத்வாஜ முனிவரை பரதன் வணங்கினான். அவரும் இவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். ராஜகுமாரனுக்கு செய்ய வேண்டிய உபசாரத்தை முறைப்படி செய்வித்து க்ஷேம சமாச்சாரம் விசாரித்தார். ஏற்கனவே தெரிந்த துயரமான விஷயமாதலால் தசரதனை பற்றி கேட்கவில்லை. நான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதுவது வால்மீகி இராமாயணத்தின் படி. குகன் எப்படி பரதனுடைய பரிவாரத்தை கண்டு சந்தேகித்தானோ அப்படியே பரத்வாஜ ரிஷியும் பரதனுடைய எண்ணத்தை சந்தேகித்து கேட்டதாக வால்மீகி இந்த இடத்தில் சொல்லுகிறார். துளசி இராமாயணத்தில் இப்படி இல்லை. துளசி இராமாயணம் முற்றிலும் பக்திமயம். ரிஷிகளுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை. ஆனபடியால் துளசி இராமாயணத்தில் பரதனை பற்றி பாரத்வாஜருக்கு சந்தேகம் எப்படி இருக்க முடியும்? ஆனால் கம்பர் பாடியிருப்பது வால்மீகி முனிவரை பின்பற்றியே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் நன்றாக காணப்படுகிறது. கம்பர் வால்மீகி இராமாயணத்தை மிக்க கவனமாக பின்பற்றியே தம்முடைய தனிச்செல்வமான கற்பனா சக்தியையும் உபயோகித்து அபார அழகுடன் தம் இராமாயணத்தை பாடியிருக்கிறார். ஏதும் மாற்றாமலே அநேக இடங்களில் சாமர்த்தியமாக சிக்கல்களை சரிப்படுத்தி விட்டிருக்கிறார். மாற்றி பாடியிருப்பது வெகு சில இடங்களிலே. துளசி இராமாயணம் அப்படியில்லை. ஏராளமான மாறுதல்கள் செய்திருக்கிறார். தம் சொந்த சொத்தாகவே பாவித்து துளசிதாசர் ராமனை பாடியிருக்கிறார். அது அவருடைய அபார பக்தியினால் உண்டான உரிமை. கம்பர் பரத்வாஜர் பரத சம்பாஷணையில் வால்மீகி சொல்லியபடி வைத்துக்கொண்டு ரிஷி சொன்னதை கேட்ட பரதன் பெரும் சினம் கொண்டு பதில் சொன்னதாக மிக அழகாக பாடியிருக்கிறார். எப்படியாயினும் பரத்வாஜ ரிஷி பரதனை சந்தேகப்பட்டு கேட்டதும் நமக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. குகன் கேட்டதில் தனி அழகு பொதிந்து கிடக்கிறது. பரத்வாஜர் சந்தேகித்தது நியாயமாக தோன்றவில்லை. இதற்கு சமாதானம்: அப்பனே, உன்னை நான் அறியாதவனா? உன்னுடைய குணத்தை திண்ணமாக்கி விளக்கி காட்டி உன்னை புகழ் பெறச் செய்வதற்காகவே பரீட்சையாக கேட்டேன். பரிசுத்தமான எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகவே கேட்டேன் என்று ரிஷி சொன்னதாக வால்மீகி இராமாயணத்தில் காணப்படுகிறது. நம்முடைய காலத்தில் ரிஷிகளை பற்றி நாம் கொண்டுள்ள சித்திரம் வேறு, வால்மீகி காலத்தில் வேறு. எப்படி ஸ்ரீராமன் சாக்ஷாத் பகவானுடைய திரு அவதாரமாயினும் வால்மீகி இராமாயணத்தில் ஒரு வீர புருஷனாகத்தான் சித்தரிக்கப்படுகிறான். அதற்கு அனுசரணையாக பரத்வாஜ ரிஷியும் அவர் ராமனிடம் வைத்த வாத்சல்யத்தினால் பரதனை பரீட்சார்த்தமாக சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. ராகவ ஸ்நேக பந்தத்தால் ரிஷி இவ்வாறு கேட்டதாகவும் பிறகு பரதன் வருந்தியதைக் கண்டு சமாதானமாக சில மொழிகளை சொன்னதாகவும் வால்மீகி பாடியிருக்கிறார். வால்மீகி இராமாயணத்தில் எல்லா பாத்திரங்களும் அபூர்வ குணம் கொண்ட மானிடர்கள். தெய்வீகத்தன்மை இளம் சூரியனைப் போல லேசாக வீசுகிறது. அவ்வளவே. மானிட இயல்பு அதிகம். பின்னால் வந்த துளசிதாசர் காலத்தில் பக்தி ரசம் நடுப்பகல் போல் விளங்குகிறது. வேறு எதற்கும் இடமில்லாமல் பூரண ஒளி பெற்றுவிட்டது. கம்பருடைய சித்திரத்தில் பக்தி பிரதானமாகவே இருந்தாலும் வால்மீகி சித்திரத்தினுடைய மானிட வண்ணம் அழிந்து போகாமல் பக்தியை பின்னால் எழில் வீசும்படி வைத்து மானிட சித்திரத்தை இன்னும் பேரழகுபடும்படி செய்திருக்கிறார். பரதனை கண்டதும் பரத்வாஜர் க்ஷேம சமாச்சாரம் விசாரித்துவிட்டு, பரதனே, நீ ஏன் ராஜகாரியத்தை விட்டுவிட்டு இங்கே வந்தாய்? உன் பொறுப்பு அயோத்தியில் அல்லவா இருக்கிறது? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தோன்றுகிறது. இளைய மனைவியின் பேச்சை கேட்டு தசரதன் ராமனை 14 வருஷம் காட்டில் வசிக்கும்படி ஆணையிட்டதால் உன் தம்பியையும் மனைவியையும் அழைத்துச் சென்று வனத்தில் இருக்கிறான். உன் ராஜ்ய பரிபாலனத்திற்கு இன்னும் கொஞ்சம் இடையூறு இருக்கிறதென்று எண்ணினாயா?
இதை நீக்குவதற்காக ஏதாவது இன்னும் யோசனையா என்று கேட்டார். இந்த மொழிகள் முனிவர் வாயினின்று வர பரதன் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகிற்று. பேச்சு குளறி போயிற்று. ஐயோ, நான் செத்தேன் என்றான். தாங்களே என்னை சந்தேகித்து விட்டீர்களா? வேண்டாம், என்னை கொல்லாதீர். என்னை பெற்றவள் நான் எங்கேயோ இருந்த சமயத்தில் எனக்கு தெரியாமல் என் சம்மதம் கொஞ்சமும் இல்லாமல் செய்துவிட்டதை என் பேரில் சுமத்தலாகாது. எப்படியாவது ராமனுக்கு சமாதானம் சொல்லி அயோத்திக்கு அழைத்து போய் அவனை அரசனாக்கி அவனுக்கு நான் ஆயுள் முழுவதும் அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்றல்லவா வந்திருக்கிறேன். ராமன் இருக்குமிடம் தங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவனை பிரார்த்தித்து அழைத்து போக வந்திருக்கிறேன். என்னை இப்படி சொல்லாதீர் என்று பரதன் அழுதான். அதன்மேல் பரத்வாஜர், பரதனே, உன் உள்ளத்தின் சுத்தம் எனக்கு தெரியும். ரகுவம்சத்தில் பிறந்த நீ வேறு எப்படி இருக்க முடியும்? ராமனிடத்தில் உனக்கு பக்தி எப்போதும் உறுதியாக இருந்து உன் கீர்த்தி வளர்ந்து ஓங்குவதற்காகவே நான் இவ்வாறு கேட்டேன். வருத்தப்பட வேண்டாம். சக்கரவர்த்தி திருமகன் சித்திரக்கூட மலையில் இருந்து வருகிறான். இன்று இங்கே தங்கி நாளை மந்திரிகளுடன் அவ்விடம் போவாயாக. இந்த ஆசிரமத்தில் இன்று தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு என்னை மகிழ்ச்சி செய்வாய் என்றார். சுவாமி, தாங்கள் எனக்கு செய்த அர்க்கியம் பாத்தியம் இவை போதாவா? எல்லாம் அதிதி பூஜையும் பெற்றுக்கொண்டு விருந்தும் உண்ட மாதிரி அடியேன் திருப்தி அடைந்து விட்டேன் என்றான் பரதன். வனத்தில் வசிக்கும் ஏழை தவசிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அரசகுமாரன் எண்ணுகிறான் என்பதை பரத்வாஜர் தெரிந்து கொண்டு புன் சிரிப்பு சிரித்து, அப்படி இல்லை, உன் பக்திக்கும் பதவிக்கும் தக்க உபச்சாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, உன் சேனை பரிவாரம் எல்லோரும் ஏன் தூரத்தில் நின்று விட்டார்கள்? ஏன் நீ அவர்களை அழைத்து வரவில்லை என்று கேட்டார். பரிவாரங்களோடு ரிஷிகளுடைய ஆசிரமத்தின் அருகில் போகக்கூடாது என்ற நியமப்படி அவ்வாறு செய்தேன். என்னுடன் வந்திருக்கும் கூட்டம் மிக பெரியது. அது இங்கே வந்தால் உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கும் என்றான் பரதன். அப்படி இல்லை, எல்லாரையும் வரச் சொல்லி உத்தரவிடுவாய் என்றார். அவ்வாறே பரதனும் தன் பரிவாரத்திற்கு சொல்லி அனுப்பினான். பாரத்வாஜர் தம் ஹோமசாலைக்கு சென்று 3 தரம் மந்திரத்தோடு நீர் அருந்தி முகத்தை துடைத்து கொண்டு, ஏ விஸ்வகர்மாவே, ஏ மயனே என்று தேவாசுர சிற்பிகளை கூவி அழைத்தார். பரதனுக்கும் அவன் பரிவாரத்திற்கும் நான் விருந்து செய்ய விரும்புகிறேன். அதற்கு வேண்டியவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்றார் பாரத்வாஜர். யமன், வருணன், குபேரன், அக்னி முதலிய தேவர்களை வரவழைத்து, உங்கள் உதவியை கொண்டு பரதனுக்கு நான் அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்றார். அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. முன் விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டர் செய்த விருந்து போல பாரத்வாஜரின் ஆசிரம வனத்தில் நடந்தது. ஆனால் அப்பொழுது விஸ்வாமித்திரர் நடத்தியதைப் போல பாரத்வாஜர் ஆசிரமத்தில் ஒரு விவகாரமும் கலகமும் நடைபெறவில்லை. எல்லாருக்கும் தகுந்த விடுதிகள், ஸ்நானாதி விஷயங்கள், சௌகரியங்கள், சந்தனம், புஷ்பம், அன்னபானாதிகள், பணியார வகைகள், அப்சரஸ்களின் நிருத்தியம், கந்தர்வர் சங்கீதம் எல்லாம் நினைக்க முடியாத தெய்வீக ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோரும் மெய்மறந்து அனுபவித்தார்கள். பரதனுடைய சேனையிலுள்ள படை வீரர்கள் மகிழ்ச்சி மயக்கத்தில், இனி நாம் தண்டகாரண்யம் போக வேண்டியதில்லை, அயோத்திக்கும் திரும்பி போவதில்லை, இங்கேயே இருந்து விடுவோம் என்று எண்ணினார்கள். பரத்வாஜருடைய விருந்து தினம்தோறும் நடக்கும் என்று எண்ணிவிட்டார்கள். கூத்தாட்டவையானது ஆட்டம் முடிந்ததும் மறைந்து போவதைப் போல காலையில் எல்லாம் மறைந்து போகும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லை இல்லாத ஒரு சம்பத்தை அடைந்த ஒரு மகாராஜன் மற்றொரு மகாராஜாவுக்கு அவன் பரிவாரத்திற்கும் தன் ராஜதானியில் நடத்தும் ஒரு பெரிய விருந்தைப் போல பாரத்வாஜர் வசித்த ஆசிரம வனத்தில் விடுதிகள், வாகனங்கள், பணியாட்கள் உட்பட எல்லாம் ஒரு கணத்தில் உண்டாயின. அனைவரும் எல்லை மீறி அனுபவித்தும் மெய்மறந்தும் தூங்கிவிட்டார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.